வணக்கம். நான் ஆசிராம செஞ்சு. அ இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்க, அருவருக்கத்தக்க செயல். அதாவது எதிர்க்கட்சி தலைவர் ஒண்ணு சொல்றாரு அப்டின்னா, முடிஞ்சா நீங்க விமர்சனம் வைங்க. இல்ல சட்ட ரீதியா ஒண்ணு தப்பா பேசியிருக்க மாதிரி இன்னைக்கு 9 பிரிவுல வழக்கு போடுற அளவுக்கு அதுல என்ன இருக்கு? என்ன அதுல தப்பா பேசியிருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து முன்னையும் பின்னையும் தெரியாம வெட்டி போட்டு, திருட்டு பசங்க நெறைய பேர் வந்து இந்த மாரி பரப்பி விட்டுறலாம் ரொம்ப சகஜம். கீழ எவனோ ஒருத்தன் காட்டுறான், மேல அவரு வேற ஒண்ணு சொல்றாரு. அதையும் இதையும் சேர்த்து போது இதுக்கு அதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணி வரல அப்படிங்கிறத வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேசிக்கலா எஜாக்குலேஷன்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல்ல தான் அவங்க வந்து பேசிக்கலா எடுத்து பேசிட்டு இருக்காங்க. வர வேண்டிய இடத்துலருந்து வர வேண்டிய இடத்துலருந்து தண்ணி எல்லாம் வரல அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் காவேரிய சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. சரி. இதுல வெர்பலா, டைரக்ட்டா எந்த விதமான தவறுமே இல்ல. ஹி இஸ் லீகலி ரைட். இதுல தேர் இஸ் நத்திங் ராங். இதுல டபுள் மீனிங்க புரிஞ்சுக்கன்னா, புரிஞ்சுக்கிறவர் மேல தான் தவறு இருக்கு. ஏன்னா, தண்ணி வரல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க யாரையோ குறிப்பிட்டு, அவருக்கு தண்ணி வராதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. தண்ணி வராதுன்னா, தே ஆர் டாக்கிங் அபௌட் தமிழ்ல தண்ணி வரலன்னு என்ன அர்த்தம்னா, எஜாக்குலேஷன் பிரச்சனைன்னு அர்த்தம். செக்சுவல் இன்டர்கோர்ஸ் அப்ப எஜாக்குலேஷன் வரல அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். இப்ப இத எதோட கனெக்ட் பண்றீங்க? நீங்க யார் கூட கனெக்ட் பண்ணணுமோ அப்படி நினைக்கிறீங்க. கனெக்ட் பண்றீங்க. நீங்க அவரோட அத கனெக்ட் பண்றீங்கன்னா, உங்க மனசுல சுத்தம் இல்லன்னு அர்த்தம். உங்க மனசு வந்து அப்படிதான் உங்களோட தலைவர நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்லல. நான் இப்ப கூட நானும் சொல்லல. அண்ணன் மாரி நானும் சொல்லல. பட் நீங்க நினைச்சு அந்த மாரி கேஸ் போடுறீங்கன்னு அர்த்தம். அப்ப கேஸ் போட்டவர் உறுதி அது தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். இல்லீங்களா? அப்ப ஏதோ அதனால நீங்க வந்து உங்களோட பிரச்சனைகள், பெர்சனல் பிரச்சனைகள வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் சால்வ் பண்ணுங்கடா அப்படின்றத சொல்லிக்கொண்டு, நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த மேட்டர் வந்து அது மட்டும் இல்லாம 9 பிரிவுகள். இது வந்து நடிகையோட தொடர்புபடுத்தி 2 பிரிவுகள் இருந்தாலும், நடிகையோட தொடர்பே இல்லன்னா கூட இவங்களே 2 பிரிவு போடும். மத்ததெல்லாம் கம்யூனல் வயலன்ஸ் எல்லாம் ரியாட் எல்லாம் இன்ஸ்டிகேட் பண்ற மாரிலாம் போட்டுருக்காங்க. இந்த மேட்டர சமன் பண்ணி சம்மன் பண்ணி கூப்ட்டு, விசாரணை பண்ணி, இந்த மேட்டர் கோர்ட்டுக்கு மூவ் பண்ணி, தாராளமா பண்ணியிருக்கலாம் இந்த மேட்டர. ஐ திங்க் எதிர்க்கட்சி தலைவர் வுட் ஹேவ் பீன் மோர் தென் ஹேப்பி டு டூ இட். ஆனா அப்படி பண்ணாம, வீட்ல இருந்து கூட்டிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி அங்கேயும் இங்கேயும் அலக்கழிக்கிறீங்கல்ல, அதுவே வந்து உங்களோட பழிவாங்கும் எண்ணத்த தான் காட்டுது. அன்னைக்கு வந்து திரு மார்க்கண்டேயன் அவர்களோட பையன் சொன்ன மாரி, "எங்க அப்பா என் கூட தான் சார் இருக்காரு. உங்க பையன் தான் சார் உங்க கூட இல்ல" அப்படின்னு சொல்லி உங்கள திட்டுற மாரி, உதயநிதி ஸ்டாலினுக்கு உங்களுக்கு ஃபேமிலி இல்லாம இருக்கலாம் சிஎம் சார். ஆனா ஒரு பெரிய குடும்பம் நாங்க எல்லாருமே உதயநிதி அண்ணன் கூட இருக்கோம். உங்களுக்கு உங்க பையன் இல்ல சார். நாங்க என்ன சார் பண்ண முடியும்? அப்படின்றத சொல்லி, மார்க்கண்டேயன் பையன கூப்பிட்டு உங்கள அசிங்கப்படுத்த வேண்டிய வேலை வராம பார்த்துக்குங்க சார். சரி அதனால இப்ப ஏன் ஏன் இத நான் சொல்றேன்னா, எங்களுக்கு இதே மாரி சிமிலரா ஒரு மேட்டர் நடந்துச்சு. அதையுமே இதுல சொல்லிரலாம், பதிவு பண்ணிரணும்னு நெனைக்கிறேன். அதையும் பேசிர்றேன். என்னன்னா, உதயநிதி ஸ்டாலினை வந்து இந்த மாதிரி கேஸ் போட்டு அலைய விடுறது எப்படி இருக்குன்னா, நாளைக்கு சட்டசபையில வந்துட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. அந்த பட்ஜெட் தாக்கல்ல எங்க இவன் வந்து ரோஸ்ட் பண்ணிடுவானோ நம்மள, எல்லா வாட்டியும் கலாய்க்கிறான். இந்த வாட்டி எங்க நம்மளை கலாய்ச்சி விட்டுருவானோ அப்படின்ற ஒரு பயத்துல அவரை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண விடாமலையோ, இல்லைன்னா அவரை அந்த நாளைக்கு நடக்கிற சட்டமன்றத்துல வர விடாம செய்யறதுக்கானிய வழிமுறைகள் மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஒரு ஃபியூ டேஸ் அகோ, சில நாட்களுக்கு முன்னாடி வந்து நாங்க வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மீம் போடுறோம். அதுல வந்து ஹவ் ஐ இமேஜின்ட் ஈவில் அஸ் எ சைல்டு, ஹவ் ஈவில் ஆக்சுவலி லுக்ஸ்ன்னு சொல்லிட்டு, லெஃப்ட் சைடுல வந்து ஒரு டெவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுற இமேஜஸ் எல்லாம் போட்டு, ரைட் சைடுல முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்து போடுறோம். இதுக்கு வந்து ஃபுல்லா டிவிக்கோட ஹேட் கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு. அதுல ஒரு சில ஹேட் கமெண்ட்ஸ் வந்து வேணுங்கிட்டு நம்ம மேல வந்து ரொம்ப கேவலமான ரூமர்ஸை பரப்பி விடுறத அதுக்கு அந்த நோக்கத்திலே பண்ற மாதிரி இருந்துச்சு. உதாரணத்துக்கு எங்க மேல ரூமர் பரப்புறது முதல் தடவை கிடையாது. தோழர்களே பரப்பியிருக்காங்க. ஆனா எதிராளிகள் வந்து பரப்புறது வந்து ரொம்ப அவங்களுக்கு அது வீரியம் இருக்கிறதுனால, இத வந்து நம்ம கண்டிப்பா முளையிலே கிளியரணும் அப்படின்னா, இது ஆக்ஷன் எடுத்துடணும்னு எங்களுக்கு மிகப்பெரிய கோவம். ஏன்னா அதுல வந்து ரொம்ப சீரியஸான அக்யூசேஷன்ஸ் வைக்கிறாங்க. பேஸ்லெஸ்ஸான அக்யூசேஷன்ஸ் வைக்கிறாங்க. அதுல சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு போடுற லியோ விஜய் போட்டிருக்க ஒரு ஃபேக் ஐடி என்ன பண்றான், இந்த மீமை வந்து கோட் பண்ணி, உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ண வீடியோ எடுத்து மிரட்டி எல்லாம் சேர்ந்து பண்ணீங்களே, அது எந்த கேட்டகரியில வரும்னு கேட்கறான். இது கீழ வந்து அப்படியா ப்ரோ என்னாச்சு ப்ரோ அப்படின்னு. அதுக்கு இன்னொருத்தன் ஜெபக்குமார்ன்னு இன்னொருத்தன் அதே மாரி இன்னொரு விஜயோட போட்டோ போட்டிருக்கான். ஜனநாயகன் விஜய் மாரி இருக்கு. நீங்க தானடா ஆபீஸ்ல பொண்ணோட செக்ஸ் டேப் பண்ணி மாட்டாதுங்கிறான். இப்படி ஒரு இன்சிடென்ட்டே இல்ல. ஆனா ஒரு நாய் போட்ட உடனே இன்னொரு நாய் தொடர்ந்து அத அப்படியே போட்டு எடுத்து பேசிக்கிட்டே இருக்கு. சரி. இத வந்து இதுக்கு மேல இவன் என்ன பண்ணாலும்
நம்ம உட்காந்து இனிமே காந்தி மாரி உட்காந்துக்கிட்டு, சரி நம்ம உண்மை ஒரு நாள் வெல்லும்னு மயிர புடுங்கிட்டு கொல்லும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இவங்க மேல கேஸ் குடுத்தோம். ஆன்லைன்ல உங்க மேல கேஸ் குடுக்குறோம். ஆன்லைன்ல கேஸ் குடுத்த உடனே என்ன நடக்குதுன்னா, கரெக்ட்டா ஒரு கால் வருது எங்களுக்கு. எப்பன்னா, கேஸ் குடுத்து கொஞ்ச நாள்ல ஜூலை 16 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கால் வருது. அதுல வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து G1ல இருந்து எங்ககிட்ட பேசுறாங்க. அதுக்கான சில ஆடியோக்கள காட்டுறோம். நீங்க ஆன்லைன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்கீங்க இல்லைங்க சார்? ஆமாம் மேடம். அது என்ன இஷ்யூ சார்? அது சம்மந்தமா சைபர் கிரைம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம் மேடம். ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டேஷன்ல டைரக்டா போயிட்டு சைபர் கிரைம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? இல்லை மேடம், ஆன்லைனில் மட்டும்தான் ரைஸ் பண்ணேன். ஓகேங்க சார். என்ன இஷ்யூ சார்? இல்லை, நாங்கள் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். நாங்கள் பாட்காஸ்ட் தனியாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ரெஜிஸ்டர் பண்ணி கம்பெனியாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். என்ன கம்பெனிங்க சார்? பாட்காஸ்ட் மீடியா இது பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்க சார். அதில் வந்து நாங்கள் போட்டிருந்த இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு விமர்சனம் வச்சு சிஎம் பற்றி விமர்சனம் வச்சு ஒரு இது போட்டிருந்தோம், ஒரு மீம் போட்டிருந்தோம். ஓகே. அந்த மீம் வந்து அந்த மீம்க்கு கீழே வந்து எங்கள் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க பெண்களுக்கு தவறான இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஃபேக்காக ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. ஓகே. ஏற்கனவே தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருந்ததுனால நாங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரைஸ் பண்ணிட்டோம். ஓகேங்க சார். நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு ஓகே. G1 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்களா, வேப்பேரி? வேப்பேரியா? ஆ, ஓகே ஓகே மேடம். வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கேம்பஸ் உள்ள வந்தீங்கன்னா சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஓகே. இது நம்ம எக்மோர் கிட்ட சொல்றீங்களா? அந்த இது கமிஷனர் ஆஃபீஸ் இருக்கு, அங்கே சொல்றீங்களா? கமிஷனர் ஆஃபீஸ் தாண்டி வரணும். ஓகே. கமிஷனர் தாண்டி ஒரு 500 மீட்டர் வந்தீங்கன்னா G1 போலீஸ் ஸ்டேஷன். ஓகே மேடம். சரிங்களா? அந்த ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் கேம்பஸ்க்குள்ள வந்தீங்கன்னா ஒரு புது பில்டிங் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஓகே ஓகே மேடம். அங்கே வாங்க சார். ஓகே ஓகே மேடம். நீங்கள் என்ன மீம்ஸ் போட்டிருந்தீங்க? நாங்கள் வந்து முதலமைச்சரை விமர்சித்து மீம் போட்டிருந்தோம். நீங்கள் முதலமைச்சரை வந்து இது அவரை பற்றி நீங்கள் மீம்ஸ் போட்டிருக்கீங்க? ஆமாம் ஆமாம். ஓகேங்க சார். ஓகே, நீங்கள் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே ஓகே மேடம். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். வணக்கங்க சார். சார், உங்கள் மீடியா பேர் என்னங்க சார் சொன்னீங்க? சுமி வண்ண காவியங்கள். புரியல. சும்மி வண்ண காவியங்கள். SCHUMY சும்மி வண்ண காவியங்கள். ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் நோட் பண்ணிக்கவா சார்? மறுபடியும் சொல்லுங்க. SCHUMY சும்மி வண்ண காவியங்கள். சும்மி வண்ண காவியங்கள். சும்மி வண்ண காவியங்கள். ஆமா, பாட்காஸ்ட் அது. ஓகேங்க சார். ஓகே மேம், நான் வந்துடுறேன். ஆ, ஸோ இப்போ கேட்டிருப்பீங்க இந்த மாதிரி அங்கே போயிட்டு எங்கள் சார்பாக வந்து எங்களோட ஆள் அங்கே போயிட்டு பார்க்குறாரு. எங்கள் சார்பாக லீகல் மேட்டர்ஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு எங்களோட டீமில் இருக்க மெம்பர் அங்கே போய் பார்க்கும் பொழுது அவங்க வந்து எல்லா டேட்டாவையும் வாங்கி நோட் பண்ணிக்கிட்டு போங்க அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு இமெயில் வருது எங்ககிட்ட. அந்த இமெயிலை இப்போ காட்டுறேன். இமெயிலில் போட்டிருக்க ஒரு தடவை படிக்கிறேன். I am enquiring the above reference cited case. In this connection, we have to investigate with you. In this regard, you are hereby requested to appear at the Chennai East Zone Cybercrime Police Station, which is operating on the G1 Veperi Police Station Campus, Veperi, Chennai 6000007 at 11 a.m. on 25/7/2026 with all complaint relevant details for further investigation. அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்போ எங்களை மறுபடியும் சமன் பண்றாங்க. சமன் பண்ற மறுபடியும் இவரே போறாரு. இப்போ 2வது தடவை கூப்பிட்டாங்க இந்த கேஸ் விஷயமா. நான் நினைச்சேன் இப்போ நல்லா சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்துட்டாங்க போல இருக்கு. முதல் தடவை பண்ணும்போது சம்மந்தப்பட்ட நபரை வந்து என்னன்றதை கூப்பிட்டு விசாரிச்சு உட்கார வச்சு கேள்வியெல்லாம் கேட்டு அது சம்மந்தமா ஏதாவது கவுண்டர் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் நம்மகிட்ட கேட்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற நினைப்புல நாங்க போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட பேசுறாங்க. ஆமா, முதல் தடவை நான் போய் என்னை விசாரிக்கணும்னு ஃபோன் வருது. ஃபோன் வந்த அன்னைக்கு சாயங்காலமே 16ஆம் தேதி சாயங்காலம் 6:30-7 வாக்குல நாங்க போயிட்டேன். போன இடத்துல இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறத விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச உடனே நான் வந்து
ஆன்லைன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பி வித் அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ், எவிடன்ஸ் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாத்தையுமே அங்க ஹார்ட் காப்பியா கொடுத்துட்டு வந்தேன். வித் ஒரு லெட்டரும் எழுதி கொடுக்க சொன்னாங்க. இந்த மாதிரி நான் வந்திருந்தேன், இதான் நடந்துச்சுங்கிறத லெட்டரா எழுதி கம்ப்ளைண்ட்டும் பை ஹார்ட் காப்பியா நான் எழுதியும் கொடுத்துட்டு வந்தேன். ரிட்டர்ன்ல விசாரிக்கிறோம் என்னன்னு சொல்றோம்னு சொல்லிட்டு மேடம்கிட்ட கேட்டு சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. திரும்பவும் கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொல்லி கூப்பிடும் போது தான் மெயில் வந்துச்சு. அந்த மெயில் படி 2வது வாட்டி போனதுக்கு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, கேஸை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு மெயில் வரும்ன்றாங்க. இதுக்கு எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி கேஸ் பாதிக்கப்பட்டது நம்ம, பொய் நம்ம மேல பரப்புறானுங்க. ரொம்ப அதுவும் அசிங்கமா நம்மளை பத்தி எழுதுறானுங்க. நம்மள 2 தடவை வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா சம்பந்தப்பட்ட நபரை ஒரு தடவை கூட கூப்பிடல. இந்த சதீஷ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஃபேக் ஐடியோ இல்ல இந்த ஜெபகுமார் அப்படின்னு படுற ஃபேக் ஐடியோ ஒரு தடவை கூட அவங்க கூப்பிட்டதா இல்லை. அன்னைக்கு இந்த கம்ப்ளைண்ட் போட்டு அக்னாலஜ்மெண்ட் போஸ்ட் பண்ணதுக்கு ஜெயக்குமார் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு ஓடிட்டான். ஆனா இவனுக்கு பயமே இல்லை, இந்த சதீஷ்க்கு வந்து பயமே இல்லை. அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஏதோ பாதுகாப்பு இருக்குன்ற மாதிரி ஏதோ சம்திங் இருக்கு, அது நமக்கு தெரியல. நம்ம இன்னும் முட்டாள் மாதிரி இன்னும் ஸ்டேஷன்ல இருக்கோம் நியாயம் கிடைக்கான்ட்டு. அவங்க கிட்ட போயிட்டு இது என்னங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இல்லைங்க இது வந்து டிஃபமேஷன் வரும், உங்க கம்பெனிக்கு எதிராக யாரோ ஒருத்தர் பேசுறாங்க, நீங்க போய் கோர்ட்ல வச்சு டிஃபமேஷன் போட்டுக்குங்க அப்படிங்கிறாங்க. டிஃபமேஷன்னா எப்படி போடுறது அப்படின்னு கேட்குறோம். அதாவது ஊர் பெயர் ஆள் தெரியாத ஒருத்தர் லியோ டிபி வச்சுக்கிட்டு S_T_I_T_I_S இப்படி ஒருத்தன் பேர் வச்சிருக்கான், சொல்லவே முடிக்க முடியல. இவன் மேல எப்படி வந்து டிஃபமேஷன் போட முடியும்? இவன் வந்து அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எல்லாரும் அங்கங்க இன்ட் கொடுத்தாலும் அந்த இன்ட் எல்லாம் வச்சுலாம் கேஸ் கொடுக்க முடியாது. இவரு தப்பா எழுதியிருக்காரு, இவரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், அது அவங்களோட கடமை. கேஸை எடுத்துட்டாங்க, ஒரு தடவை கூப்பிட்டு விசாரிச்சு டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. மறுபடியும் சம்மன் பண்ணி லெட்டர்லாம் இமெயிலெலாம் போட்டு அந்த லெட்டரை கூட நான் போஸ்ட் பண்ணுறேங்க. அதில் அவ்வளோ கூப்பிடுறவங்க இன்னைக்கு கேஸை நான் வந்து கேஸை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களோட கன்சென்ட் இல்லாமல் கேஸ் அவங்க எப்படி க்ளோஸ் பண்ண முடியும்? அதாவது இந்த கேஸ் விஷயமா நாங்கள் வந்து லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் அவங்க மேலே ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டோம், இதை வந்து நீங்கள் டிஃபமேஷன் கேஸ் தான் போட்டுக்கணுன்றாங்க. எனக்கு என்னன்னா, யார் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி லீகல் ஒப்பீனியன் கொடுக்குற அந்த முட்டாள் அப்படின்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்களுக்குமே இத்தனை வருஷம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இல்லை லீகல் ஒப்பீனியன் கொடுத்தவன் முட்டாளா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஆளு பேர் தெரியாத ஃபேக் ஐடி மேலாம் கோர்ட்ல டிஃபமேஷன் போட முடியாது. ஆள் யாரு, எங்க இருக்கான், என்ன ஏது, அவன் ஐடி ப்ரூஃப் எல்லாமே வேணும் ஒருத்தர் மேல டிஃபமேஷன் போடுறதுக்கு. எப்படி நோட்டீஸ் சர்வ் பண்றது? ஏதாவது அடிப்படை அறிவு இல்லாம நம்ம கிட்ட இவங்க வந்து பதில் சொல்றாங்க, இவங்க மேல நீங்க டிஃபமேஷன் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் என்ன கேட்கிறேன், மேடம் உங்க வீட்டுல யாருக்கையாவது, நம்ம தப்பா எடுத்துக்க சொல்றேன், உங்க வீட்டுல இருக்க யாருக்காவது இந்த மாதிரி யாரும் எழுதியிருந்தா அவங்க கிட்ட இதே தான் நீங்க பதில் சொல்லுவீங்களா? இல்ல சார் உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, இல்ல அவங்களுக்கு நல்லா புரியுது, புரியாத மாதிரி நடிக்கிறாங்க, சரி நான் கேட்டேன் உங்க பேரை சொல்லுங்க மேடம், நாங்க கிளம்புறோம், நாங்க லீகலா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். பேர் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னாங்க? சொல்ல முடியாது சொல்லல. நான் போயிட்டு விசாரிச்சுட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லீகல் ஒப்பீனியன் கொடுக்குறீங்க, நான் யார போய் இன்னார்தான் என் மேல இப்படி ஒரு சார்ஜஸ் வைக்கிறாருன்னு சொல்லி நான் யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? புகார்தாரர் நானு, புகார் கொடுத்துட்டேன். விசாரிக்க வேண்டிய பர்சனை ஒரு தடவை கூட கூப்பிடல, எங்களை 2 வாட்டி வர வச்சு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு வெள்ளாவரியா கேட்டீங்க. டாக்குமெண்ட் ஆன்லைன்லயும் கொடுத்துட்டேன், ரிட்டனாவும் கொடுத்துட்டேன், நான் நேர்ல வந்து ஆஜராகி விளக்கமும் அளிச்சுட்டேன். இதுக்கு மேல ஆப்போசிட்ல இருக்கிறவரை ஒரு வாட்டி கூட கூப்பிடலன்னா என்ன மேம் அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இல்ல நீங்க சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி கேசஸ்க்கு நீங்க தான் ஆன்லைன்ல ஒரு செக்ஷன் வச்சிருக்கீங்க நேஷனல் சைபர் கிரைம் பியூரோல, அதுல செக்ஷுவல் அஃபென்ஸ் சொல்லி தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். என் மேல செக்ஷுவலான அவதூறு பரப்புறான், தனி மனித தாக்குதல் பண்றான்னு சொல்லி தான் நான் அந்த செக்ஷனுக்கு கீழே தான் கொடுத்திருக்கேன். எங்களுக்கு எங்க லிமிட்லயே கிடையாது இந்த கேஸ் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் போலீஸ் ஸ்டேஷனை சூஸ் பண்ணல, எந்த போலீஸ் ஸ்டேஷனையும் நான் சூஸ் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு இதுல வந்து எங்க கிட்ட இந்த மாதிரி கேசஸ் வந்துச்சுன்னா நாங்க லீகல் ஒப்பீனியன் கொடுத்து அனுப்பிச்சிருவோம், நாங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் திருப்பி கேட்டேன், ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னா அப்ப நான் என் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போகவா, நான் என் லோக்கல் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா, என் ஏரியா ஜூரிஸ்டிக்ஷன்ல வர ஸ்டேஷனுக்கு போகவான்னு கேட்டதுக்கு, இல்ல நீங்க கோர்ட்டுக்கு தான் போகணும், கோர்ட்டுக்கு போனாதான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், இந்த மாதிரி மேட்டர்ஸ்க்குலாம் கோர்ட்டுக்கு தான் போகணும். எங்களை ஒருத்தர் இந்த மாதிரி பேசுறான், அதுக்கு நீங்க வந்து அவனை கூப்பிட்டு விசாரிக்க அட்லீஸ்ட் நீங்க போன்லயாவது ஒரு வார்ன் பண்றதுக்காவது போன் பண்ணீங்களான்னு கேட்டா அதெல்லாம் நாங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்க. சரிங்க மேம் உங்க பேர் என்னன்னு கடைசியா எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம், சரிங்க மேம் நான் லீகலா பாத்துக்கிறேன், உங்க பேர் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, தயவு செஞ்சு விட்டுருங்க சார், தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்றாங்க. அப்ப பேர் சொல்ல மாட்டாங்க பேசிக்கலா. ஆமா தயவு செஞ்சு விட்டுருங்க சார். இது நான் கேட்டேன் எதுக்கு உங்க பேரு, எதுக்கு என் பேருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன்
இல்ல அவங்க கலர் ட்ரெஸ், எல்லாருமே கலர் ட்ரெஸ்ல தான் இருக்காங்க. அவங்க எதுவுமே தெரியல அவங்க அவங்கள அவங்க பத்தி. எஸ்ஐயா இருப்பாங்களா? ஒரு எஸ்ஐயா இருக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. அவங்க அந்த கிட்ட கேட்டதுக்கு தயவு செய்து விட்டுருங்க சார். எஸ்ஐ இருக்காங்கல்ல, அந்த மேடம் வந்து அவங்க வந்து சொல்றாங்க, நான் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு வந்து வேற ஸ்டேஷன் போ. நான் சொன்னேன், நீங்க நாளைக்கு போங்க மேம், இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க தான் என்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குனீங்க, ஆன்லைன்லயும் நீங்க தான் எடுத்திருக்கீங்க, மெயிலும் எனக்கு வந்திருக்கு, பத்மகுமாரி அப்படிங்கிற ஐடில இருந்து மெயில் வந்திருக்கு. அது அந்த மேடமான்னு தெரியல, இல்ல அனுப்புனவங்க பேர் பத்மகுமாரியான்னு தெரியல, நீங்க சொல்லுங்க மேம் அப்படின்னு கேட்டதுக்கு தயவு செஞ்சு விட்டுருங்க, கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி இப்ப இதுல இருந்து 2 விஷயமா தான் இருக்கும். ஒண்ணு, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை அட்டென்ட் பண்றதுக்கோ இதை வந்து ஹேண்டில் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லைன்னா பிளான் பண்ணி இவங்க எல்லாருமே விஜயோட வர்ச்சுவல் வாரியர்ஸை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க யார் மேலேயும் வழக்கு விழக்கூடாதுங்கிறதுக்காக உள்ள இன்டர்னலாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஷேடோல இந்த மாதிரி ஒரு ரகசியமா வேலைகள் நடக்குது, காப்பாற்றுறதுக்காக வேலை நடக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ நியாயத்துக்கோ தர்மத்துக்கோ ஒரு நபர் மேல பரப்பப்படுற அநியாயமான பொய் குற்றச்சாட்டுகளுக்கோ எந்த விதமான நடவடிக்கையும் அவங்க எடுக்க மாட்டாங்கன்னா எதுக்கு இவங்க வந்து காக்கி சட்டை போட்டுருக்கணும்? ஆல்ரெடி பிளேன் க்ளோஸ் தான் இருந்தாங்களோ? ஓகே, ஆல்ரெடி கழட்டிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு அக்னாலஜ்மெண்ட்டோ அதான் கேட்டேன், ஒரு சிஎஸ்ஆர் கொடுப்பீங்களா, இல்ல வந்து எனக்கு ஆன்லைன்ல க்ளோஸ் பண்ணிட்டோம் கேஸ அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் கன்ஃபர்மேஷன் வருமா, இல்ல ஸ்டேட்டஸ்ல போய் செக் பண்ணும்போது க்ளோஸ்ட் அப்படின்னு ஏதாவது போட்டிருக்குமான்னு கேட்டேன். எதுவுமே வராதுன்னு சொன்னாங்க. இன்னி வரைக்கும் எதுவுமே வரல. அது க்ளோஸ் ஆன மாதிரியும் வரல, இல்ல அது இன்னும் பெண்டிங்ல இருக்க மாதிரியும் காட்டல, எதுவுமே காட்டல. அப்ப எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் நடத்துறீங்க? எதுக்கு மக்களோட குறைபாடுகளை தீக்கிறேன்ற பொறுப்பை நீங்க எடுத்துக்கிறீங்க? தயவு செய்து நாள்ல இருந்து உங்களுக்கு ரோசம் இருந்தா சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுங்க, வேலைக்கு வராதீங்க. வீட்டுல இருந்து லீகல் ஒப்பீனியன் அந்த முட்டாள்கிட்ட கேட்டுட்டு வீட்டுல இருங்க எல்லாரும். உதயநிதி மேல 9 கேஸ், தேவையே இல்லாம 9 செக்ஷன்ல வழக்கு போடுங்கன்னு சொன்ன அதே லீகல் ஒப்பீனியன் கொடுத்த அந்த முட்டாள் தான் அதே மாதிரி நமக்கு என்ன சொல்லியிருக்கான், டிஃபமேஷன் போட்டுங்க, பேரே ஊரே தெரியாத ஆளுங்கள டிஃபமேஷன் கேஸ் போடுங்கன்ற லீகல் ஒப்பீனியன் கொடுத்துருக்கான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி. கையாளாகாத காவல்துறை. நன்றி.